بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد புனிதத்துக்குரிய முஸ்லிம்களே, சில அவசர பயணத்தின் காரணமாக நேற்று நம்முடைய தஃப்சீருடைய வகுப்பு நடைபெறல. அதன் காரணமாக இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் 23வது ஜுஸ் மற்றும் 24வது ஜுஸ் உடைய சில பாடங்களையும் படிப்பினைகளையும் நாம் பார்ப்போம். தஃப்சீர் என்று பார்க்கும் பொழுதே ஒவ்வொரு வசனங்களும் அதனுடைய விளக்கவுரை என்று பார்க்கும் பொழுது அதற்கு தனி அமர்வே வைக்க வேண்டும். ஆனால் இங்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த சுருக்கமான அமர்வு அந்த ஜுஸ்இல் நாம் என்ன பாடங்களை நமக்கு இருக்கின்றது, அதில் என்ன படிப்பினை இருக்கின்றது என்ற சில விஷயங்களை தான் நாம் பார்க்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் 2 ஜுஸ்ஐ பார்ப்பதற்காக முயற்சி செய்வோம். மீதமுள்ளது இன்ஷா அல்லாஹ் முடிந்தவரை அதை முடிப்பதற்காக நாம் பார்ப்போம் அடுத்த சில நாட்களில். நாம் 23வது ஜுஸ்இல் குறிப்பாக சூரத் யாசீனுடைய சில பகுதிகளை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். அதில் அல்லாஹு தஆலா தன்னுடைய அத்தாட்சிகளை கடைசியில் அந்த சூரத் யாசீனுடைய வசனங்களை முடிக்கும் பொழுது அல்லாஹு தஆலா தன்னுடைய அத்தாட்சிகளை வெளிப்படுத்தி இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய சூரியன், சந்திரன் மற்றும் காலை, பகல் என்ற இரவு என்ற அனைத்து விஷயங்களையும் அல்லாஹு தஆலா தன்னுடைய ஏகத்துவத்தைக்கு ஒரு அடையாளமாக அல்லாஹு தஆலா அங்கு பதிவு செய்து அதில் சிந்திக்குமாறு நமக்கு கட்டளையும் விட்டிருக்கின்றான். அதே போல அல்லாஹு தஆலாவை நிராகரித்தவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளும், அதே போல ஷைத்தானை பின்பற்றக்கூடிய அடியார்களை எச்சரிக்கை வண்ணமாகவும் அல்லாஹு தஆலா அங்கு பதிவு செய்தார். பிறகு அல்லாஹு தஆலா சூரத்து யாசீனை முடிக்கும் பொழுது அல்லாஹுடைய ஆற்றலையும், எப்படி அவன் இந்த பிரபஞ்சத்தை படைத்தானோ, இந்த மனிதர்களை படைத்தானோ, திரும்பவும் அவன் இவனை எழுப்புவதற்கு சக்தி உள்ளவனாக இருக்கின்றான். பொதுவாகவே ஒரு விஷயம் முதல் தடவை படைக்கும் பொழுது, மனிதன் என்ற நிலையில் பார்க்கும் பொழுது, ஒரு ப்ராடக்டை ஒரு முதல் விஷயத்தை கொண்டு வரும் பொழுது அதற்கு ரொம்ப நாள் ஏற்படும், ரொம்ப நேரம் எடுப்படும். அந்த மாடல் கிளிக் ஆகிவிட்டது என்றால் அதற்கு பிறகு ரொம்ப இலகுவாக ஆகும். இது ஒரு மனிதனுடைய நிலை. ரப்புல் ஆலமீன் அதை பற்றி சுப்ஹானல்லாஹ் சொல்லும் பொழுது, முதல் தடவை படைக்கும் பொழுதே எந்த ஒரு சிரமம் இல்லாமல் அல்லாஹ் அவனை படைத்தான், மனிதனை. திரும்ப அவனை எழுப்புவது என்பது அவனுக்கு எந்த ஒரு சிரமம் ஏற்படாது. மனிதன் திரும்ப எழுப்பப்படுவான். அவன் செய்த அனைத்து காரியத்திற்கும் அவனுக்கு சரியான ஒரு கூலி கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா பதிவு செய்தார். அதற்கு பிறகு சூரத் சாஃபாத் இது மக்கி சூறாவாக இருக்கின்றது. 182 வசனங்கள் உள்ளன. இந்த சூரத்து சாஃபாத் என்று சொல்லப்பட்டது பார்க்கும் பொழுது சஃப்புக்கு சொல்லப்படுவது, அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த சஃப்புகளுக்கு நம்ம தொழில்களிலும் சஃப்புகளை சீர்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அதே வார்த்தை தான் இங்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் பொழுதே மாணவர்களை அல்லாஹு தஆலா புகழ்ந்து அவர்களுடைய அமல்களை சில விஷயங்களை அல்லாஹு தஆலா இந்த சாஃபாத்தில் பதிவு செய்கின்றான். சூரத்து சாஃபாத்தில் அணிவகுத்து நிற்பவர்கள் மீது சத்தியமாக. யார் மீது சத்தியம்? இது வானவர்கள் அல்லாஹை வணங்குவதிலும் வழிபடுவதிலும் அவனுடைய கட்டளையை எடுத்து நடப்பதற்கும் அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்களே, அவர்கள் மீது சத்தியமாக என்று அந்த வானவர்கள் மீது சத்தியமிடுகின்றனர். பலமாக விரட்டுபவர்கள் மீதும் சத்தியமாக. நினைவூட்டும் வேதத்தை ஓதுவோர் மீது சத்தியமாக. இலாஹுக்கும் லவாஹித், நிச்சயமாக உங்களுடைய நாயன் ஒருவனே. அல்லாஹு தஆலா தன்னுடைய படைப்பினங்களை யாது மீது என்றாலும் அவன் சத்தியம் செய்வதற்கு தகுதியாகும். ஆனால் படைப்பினங்களாக இருக்கக்கூடிய நாம் மனிதர்கள் அல்லாஹை தவிர வேறு யாரும் மீது சத்தியம் செய்யக்கூடாது. முதல் விஷயம், சத்தியம் செய்வது என்பதே அவசியம் என்று இருந்தால்தான் நாம் செய்ய வேண்டும். வெறுமனே நாம் சத்தியம் செய்வது என்பது இது நல்ல ஒரு செயல் கிடையாது. நமக்கு தேவை என்று இருந்தால் நாம் சத்தியம் செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும், வேறு யாரும் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது. மனிதன் சத்தியம் செய்யும் பொழுது அவன் சொல்லக்கூடிய விஷயத்தை உண்மை என்று நிரூபிப்பதற்காக சத்தியமிடுகின்றான். ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய வார்த்தை உண்மையானது. வார்த்தைகளே மிக சிறந்த வார்த்தை அல்லாஹுது.
வார்த்தைகள் மிக அழகானது அல்லாஹுடையது. இப்போ உண்மையானது அல்லாஹுடைய வார்த்தை. அவனுக்கு அந்த வார்த்தையை நிரூபிப்பதற்காக சத்தியம் செய்வது கிடையாது. மாறாக அவன் சொல்லக்கூடிய விஷயத்தை, அந்த விஷயம் மிக முக்கியமானது என்று மனிதனை அங்கு நினைவுபடுத்துவதற்காக முன்னாலே அல்லாஹு தாலா சத்தியமிட்டு அவன் ஒரு செய்தியை, ஒரு கட்டளையை, ஒரு நிலவூட்டல் அல்லாஹு தாலா நமக்கு நினைவுபடுத்துகின்றான். இந்த வசனத்திலும் பாருங்கள், அல்லாஹு தாலா வானவர்கள் மீது எப்படியெல்லாம் இருக்க இந்த வானவர்களை சத்தியமிட்டு விட்டு அவன் சொல்லக்கூடிய செய்தி என்ன? நிச்சயமாக உங்களுடைய இலா, வணக்கத்துக்கு தகுதியானவன் அவன் அல்லாஹ் தான், ஒரே ஒருவன் தான் என்று நமக்கு அந்த முக்கியமான ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துவதற்காக தான் சத்தியமிடுகின்றான். இல்லை என்றால் அல்லாஹுக்கு அல்லாஹுடைய வார்த்தைகள் முழுமையாக உண்மையானது, அதற்கு உண்மைப்படுத்துவதற்காக சத்தியமின்றே தேவை கிடையாது. இதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அதே போல் அல்லாஹு தஆலா இந்த சூறாவை நாம் ஆரம்பிக்கும் பொழுது அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொரு இணையின் துணை இல்லை என்று நமக்கு அவன் தனித்தவன், ஒரே ஒரு நாயன் என்று தெரியப்படுத்தினான். பிறகு 19 49 வசனங்கள் வரை பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா மனிதனை உலகத்திற்கு, இந்த மரணித்த பிறகு மனிதன் திரும்ப எழுப்பப்படுவான், அவனுக்கு கூறிய ஒரு உயர்ந்த கூலி உண்டு. முஃமின்களுக்கு அவர்கள் இந்த உலகத்தில் செய்த நன்மைக்கு கூறிய சிறந்த கூலி அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதே போல அவர்கள் பாவிகளாக இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் நிராகரித்தவர்களை அல்லாஹு தஆலா தண்டிப்பான் என்ற விஷயங்களில் அல்லாஹு தஆலா 19 49 வசனங்களை அங்கு தெரியப்படுத்தப்பட்டது. அதே போல அடுத்ததாக பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா சொர்க்கவாசிகள் மற்றும் நரகவாசிகளுடைய சில பேச்சுவார்த்தைகளையும் அல்லாஹு தஆலா அங்கு பதிவு செய்துவிட்டு ஒரு தோழமையை பற்றியும், ஒரு ஃப்ரெண்ட்ஸை பற்றியும் அல்லாஹு தஆலா இங்கு தெரியப்படுத்துகிறார். குறிப்பாக இந்த ஷைத்தான், அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஷைத்தானை என்ன செய்திருக்கின்றான்? அவன் சேர்ந்து அவனுடன் ஒவ்வொரு கரீனாக, அவனுடைய ஒரு தோழனாகவே அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். இவன் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் அவன் என்ன செய்கின்றான்? மனிதனை தூண்டுகின்றான். அதை அல்லாஹ் சொல்லும் பொழுது 54வது வசனத்தில் قال بل أنتم مطلعون قال قائل منهم إني كان لي قرين அவர்களில் ஒருவர், எனக்கு இம்மையில் ஒரு நண்பன் ஒருவன் இருந்தான் என கூறுவார். அவ்வாறு கூறியவனை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களா என்று சொல்லப்படும். இந்த வசனம் குறிப்பாக மனிதர்கள் ஒரு தோழமையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பற்றி சொல்லப்படும். இங்குதான் ஃப்ரெண்ட்ஷிப் உடைய இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரிகின்றது. இதற்கு முன்னாலும் நாம் பார்த்தோம். அதே போல இங்கும் என்ன, அந்த மனிதன் அவனுடைய தோழமை, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவன் செய்த காரியத்தினால் அவன் எங்கு போய் விழுந்தான் என்ற வசனத்தை இங்கு சொல்லப்படுகின்றது. அவ்வாறு கூறியவன், நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களா என்று கூறுவார். அவர் கீழே நோக்கினார், அவனை நரகத்தின் நடுவில் பார்த்தார். அவனிடம் அல்லாஹ் மீது சத்தியமாக நீ என்னை வழிகெடுத்துவிட முற்பட்டாயே, என் இறைவனுடைய அருள் இல்லாதிருந்தால் நானும் நரகத்திற்கு கொண்டு வரப்பட்டவர்களில் ஒருவனாக இருப்பேனே என்று அவன் கூறுவான். ஆகையால் தான் அன்புக்குரியவர்களே, நம்முடைய தோழமை, நம்முடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் நாம் யாருடன் வைத்துக் கொள்கின்றோம்? திரும்பவும் இங்கு பதிவு செய்கின்றேன். ஃப்ரெண்ட்ஸ் என்றாலே நம்முடைய சிந்தனையில் வருவது சகோதர சகோதரிகளுக்கு, சின்ன பசங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் என்று. ஃப்ரெண்ட்ஸ் என்பது நம்முடைய மவுத்து வரைக்கும் நமக்கு நம்முடன் பேசக்கூடிய, யாருடன் பேசுகின்றோம், யாருடன் பழகுகின்றோம், யாருடன் உட்காருகின்றோம், யாருடன் நம்முடைய பரிவர்த்தனை செய்து கொள்கின்றோம், இது அனைத்துமே என்ன தோழமையில் வரும். இப்படிப்பட்டவர்களை நாம எப்படி நம்முடைய தோழமையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் இருக்கு. இல்லை என்றால் தவறான ஒரு தோழமையும் தவறான ஒரு ஃப்ரெண்ட்ஸை நாம் ஏற்படுத்தி கொண்டோம் என்றால் இந்த மார்க்கம் நமக்கு அல்லாஹ் பாதுகாக்க ஹிதாயத்து கொடுக்கப்பட்ட பிறகும் அந்த ஹிதாயத்திலிருந்து நிராசைப்படுத்தப்படக்கூடிய நிலையும் ஏற்படும். இதற்கு முன்னால் நாம் உக்பா பின் அபி முஐத்தும் அதே போல உபை பின் ஹலஃபுடைய அந்த சம்பவத்தை நாம் பார்த்தோம். அவன் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இஸ்லாத்தை கொடுத்தும் உக்பா பின் அபி முஐத்துக்கு, ஆனாலும் என்ன, தன்னுடைய தோழனை அவன் திருப்திப்படுத்துவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் அவருடைய முகத்தில் துப்பியதும் அவர்களை பரிகாசம் செய்த விஷயங்களை நாம் முன்கூட்டியே பார்த்தோம். ஆக நம்முடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் தவறு செய்தோம் என்றால் சுட்டி காண்பிக்கக்கூடியவர்களாக இருப்பது, நாம் மறந்து விட்டோம் என்றால் நம்முடைய கடமைகளை நினைவுபடுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மானக்கேடான விஷயங்களை நம்மை தடுக்கக்கூடியவர்களும் அதை விற்று எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக நம்முடைய தோழமை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆக்களை ஏற்றுக்கொண்டதற்கு அவன் அல்லாஹு தஆலா தன்னை பற்றி சொல்லும் பொழுது 75வது வசனத்தில்
وَلَقَدْ نَادَيْنَا نُوحٌ فَلَنِعْمَ الْمُجِيبُونَ அன்றியும் நூஹ் நம்மை பிரார்த்தித்தார், பிரார்த்தனைக்கு பதிலளிப்பதில் நாமே சிறந்தோர் ஆவோம் என்று அல்லாஹு தஆலா தன்னை பற்றி கூறியிருக்கிறார். நிஅமல் முஜீப், அவன் அல்லாஹு தஆலா மனிதன் கேட்கக்கூடிய பிரார்த்தனை அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் மிக அழகானவன், மிக சிறந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். இது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்காக இருக்கட்டும், அவனை ஏற்றுக்கொண்ட மற்ற மக்களாக இருக்கட்டும், அல்லாஹு பக்கம் அவன் மீண்டு அல்லாஹு தஆலா முன்னால் அவன் தன்னுடைய தேவைகளை முறையிட்டு அவன் மன்றாடும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான். இந்த நம்பிக்கை நம் வைக்க வேண்டும். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது ஃபனிஅமல் முஜீபூன், அங்கு அல்லாஹு தஆலா அவருடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வது மிக சிறந்தோர் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். நம்முடைய பிரார்த்தனைகளை அவன் முன்னால் வைக்க வேண்டும். திரும்ப இதுக்கு பதிவு செய்கின்றேன். நாம் நம்முடைய துவாக்கல்ல இஹ்லாஸுடைய நிலை நமக்கு ஏற்பட மாட்டுது. மற்றவங்க எனக்கு துவா செஞ்சிருவாங்க என்ற ஒரு நம்பிக்கை வச்சிருக்கும். ஒரு இது விஷயங்கள் நாம் திரும்ப பதிவு செய்கின்ற நம்முடைய துஆக்களில் இஹ்லாஸாக கண்ணீர் வடிந்து அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய அந்த தருணம் என்பது ரொம்ப குறைவாக இருக்கும். இல்லாம ரஹீம ரப்பு, அல்லாஹு தஆலா யார் மீது கருணை செய்தால் அவர்களை தவிர. இல்லை என்றால் பொதுவாக எப்படி இருக்கு, நான் என்னுடைய துஆவில் அவ்வளவு இஹ்லாஸை நாம் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. ஆனால் நம்முடைய மக்களிடம் கேட்கும் பொழுது அங்கு நம்ம என்ன செய்கிறோம், நீங்க துஆ செய்யுங்க, நம்பிக்கை வைக்கிறோம் இவர் துஆ செய்வார். ஆனால் சுப்ஹானல்லாஹ் நாம கேட்கக்கூடிய துஆ இஹ்லாஸான முறையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் நம்முடைய துஆவை கண்டிப்பாக அங்கீகரிப்பான். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா இப்ராஹிம் மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாற்றை பதிவு செய்கின்றார். 83 111 வசனத்தில் மிக அழகாக எல்லா விஷயத்தையும் வர்ணித்துவிட்டு அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்லும் பொழுது மிக சிறந்தவர்களாக இருந்தார்கள். முழுமையாக தன்னை சரணடைத்து விட்டார்கள். தகப்பனும் சரி அந்த மகனும் சரி மிக ஒரு சிறந்தவர்கள் அடியார்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா அவர்களை புகழ்கின்றான். இங்கு கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனிடம் சொல்லும் பொழுது, மகனாரிடம் நான் உன்னை அறுப்பது போல கனவை காண்டுகின்றேன் என்றால் அந்த மகனும் என்ன, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் என்னுடைய தந்தையே இஃபல்மா துமார் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட விஷயத்தை செய்யுங்கள், இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்னை பொறுமையாளராக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லும் பொழுது பிறகு அல்லாஹு தஆலா அந்த சோதனையிலிருந்து நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள் என்று கூறினார். கணித்துக்குரிய அல்லாஹ், இதன் மூலமாக நாமும் நம்முடைய சந்ததிகளும் அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலையாக இருக்கட்டும். சோதனை என்பது எல்லாருக்கும் இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதன் அவனுடைய ஈமானின் அளவில் சோதிக்கப்படுவான் என்றும் இங்கு சொல்லப்படுது. பிறகு சூரத்து சாத் என்பது இது ஹுரூஃபுல் முகத்தாஅத்தில் ஒன்று. இதை தனித்தனியாக ஓதக்கூடிய சில எழுத்துக்களாக இருக்கின்றது. அதற்கு சூரத்து சாத் என்று சொல்லப்படும். இதுவும் மக்கி சூரா, கிட்டத்தட்ட 88 வசனங்கள் உள்ளன. இந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா 4-11 வசனங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபுவத்துவத்தை பற்றிய வியப்பூட்டக்கூடிய நிலை காஃபிர்களிடம் இருந்தது. குறிப்பாக மக்காவுடைய மக்கள் அங்கு நபிக்கு இந்த நபிக்கு ஒரு நபித்துவம் கொடுக்கப்பட்டது, எங்களுடன் இருந்தவர் இவருக்கா நபித்துவம் கொடுக்கப்பட்டது என்று ஒரு ஆச்சரியத்தை அங்கு பதிவு செய்து அதை பற்றி தெரியப்படுத்தும் பொழுது பல் அஜிபு அன் ஜாஅஹும் முன்திரும் மின்ஹும், அன்றியும் தங்களிடம் இருந்து அச்சமூட்டி எச்சரிப்பவர் தங்களிடம் வந்தடைவதை பற்றி ஆச்சரியமடைந்தார். இவர் ஒரு சூனியக்காரர், பொய்யர் என்றும் காஃபிர்கள் கூறினார்கள். பாருங்க, அங்கேயும் பாருங்க, இந்த மாதிரி விமர்சனங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் சொல்லப்பட்டதென்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம். மார்க்க விஷயங்களை நாம் எடுத்து வைக்கும் பொழுது நம்முடைய உறவினர்கள், உற்றார்கள், நம்முடைய தெரிந்தவர்களுக்கு எடுத்து வைக்கும் பொழுது நமக்கு சில என்ன வரும், சில பட்ட பெயர்கள் வரும், சில முத்திரைகள் குத்துவார்கள். அதெல்லாம் நமக்கு ஒரு சிரமம் என்று உணரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஏற்பட்ட இந்த மாதிரி வார்த்தைகள் நாம் நினைவு கொள்ளும் பொழுது நமக்கு இந்த வழி நமக்கு குறையக்கூடிய நிலை ஏற்படும். அதனால இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அவர்கள் சொன்ன விஷயங்களை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் பதிவு செய்யணும். பிறகு அல்லாஹ் தஆலா சூரத்து சாதில் பார்க்கும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவர் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட சில சிறப்பான அம்சங்களையும் சில அருட்கொடைகளையும் அல்லாஹ் தஆலா அங்கு பதிவு செய்தான்.
சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய கொடுத்த அந்த நியமத்துகள் பார்க்கும் பொழுது فَسَخَّرْنَا لَهُ الرِّيحَ تَجْرِي بِأَمْرِهِ رُخَاءً حَيْثُ أَصَابَ. ஆகவே நாம் அவருக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம், அது அவருடைய கட்டளையின்படி அவர் நாடிய இடங்களுக்கெல்லாம் இலகுவாக அவரை சுமந்து சென்று கொண்டிருக்கின்றது. யோசிச்சு பாருங்க, ஒரு காற்று, பார்க்க முடியாத அந்த படைப்பினம் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு வசப்படுத்தினான், நபிமார்களுக்கு குறிப்பாக நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு வசப்படுத்தினான். இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க ஒரு நிஅமத் அல்லாஹு தஆலா கொடுத்து விட்ட பிறகு அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது? அவர்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் நபிமார்களுக்கு எந்த அளவு கொடுக்கப்படுமோ அந்த அளவு அவர்கள் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்போ நமக்கும் அல்லாஹு தஆலா எல்லா விதமான வசதிகளையும் கொடுத்தாலும் சரி, எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா நமக்கு சிறப்பான விஷயங்களை கொடுக்கின்றார்கள், நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது அதில் அல்லாஹு தஆலா அபிவிருத்தியும் பரக்கத்தையும் ஏற்படுத்துகின்றான். இல்லை, கொடுக்கப்பட்ட விஷயத்தில் நாம பொருந்தி கொள்ளாமல் அதை குறை காணக்கூடியவர்களாக இருந்தோம் என்றால், அல்லது அதை மற்றவர்களுடைய விஷயங்களை ஒப்பிட்டு நாம் பார்க்கும் பொழுது நன்றி செலுத்தக்கூடிய நிலை வராது. மாறாக நன்றி கெட்ட அந்த நிலையில்தான் நாம் தள்ளப்படுவோம். எப்பொழுதுமே முன்னால் இருக்கக்கூடியவர்கள், நம்மை விட உலக விஷயத்தில் சிறந்தராக இருக்கக்கூடியவர்களை பார்ப்பது நம்மை அல்லாஹ் கொடுத்த விஷயத்தில் நன்றி கெட்ட அல்லது நன்றி செலுத்த முடியாத சூழ்நிலையில் தான் தள்ளும். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லும் பொழுது, உன்துர் மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும் வலா தன்துர் மன் ஹுவ ஃபௌககும். உங்களை விட குறைவானவர்களை நீங்கள் பாருங்கள் அந்தஸ்தில், உங்களை விட உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களை பார்க்காதல். ஏன்? அது உங்களுக்கு அல்லாஹு தஆலாவுடைய நிஅமத்தை நன்றி செலுத்தக்கூடியவில் என்ன செய்யாது? அது உங்களை நினைவுபடுத்தாது. மாறாக குறை சொல்லக்கூடிய விஷயம்தான் ஏற்படும் என்றும் அல்லாஹு தஆலா இங்கு பதிவு செய்தார். பிறகு அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சம்பவத்தையும் அல்லாஹு தஆலா தெரியப்படுத்தி அழகான ஒரு துஆவையும் அல்லது ஒரு பிரார்த்தனை எப்படி கேட்க வேண்டும் என்ற நிலையும் நமக்கு இங்கு கற்றுத்தரப்படுகின்றது. 41வது வசனத்தில் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் நமக்கு தெரியும். மிக கடுமையாக சோதிக்கப்பட்ட, குறிப்பாக உடல் ரீதியாக எல்லா விதமான ஒரு நிலையும் அவர்கள் அந்த கட்டத்தில் தள்ளப்பட்டு எல்லா விதமான சோதனையிலும் அவர் மேற்கொண்டார். தன்னுடைய செல்வத்தையும் தன்னுடைய அனைத்து விஷயங்களையும் இழந்தார். அது மட்டுமல்ல, உடல் முழுவதும் அவர் நோய்வாய்ப்பட்ட நிலையிலே சில நீண்ட காலங்கள் இருந்தது. இதெல்லாம் அவர்களுக்கு அல்லாஹுடைய நாட்டம்தான் ஏற்பட்டு இருக்கின்றது என்று தெரிந்தும் அல்லாஹ்விடம் அவர்கள் கேட்ட துஆ மிக அழகான ஒரு துஆ. அவர்கள் சொன்ன வார்த்தை, யா அல்லாஹ், எனக்கு ஷைத்தானுடைய சீண்டக்கூடிய அந்த துன்பங்களும் வேதனையும் எனக்கு ஏற்பட்டு இருக்கு. நீ இந்த விஷயத்தை செய்யக்கூடியவன், நீ இதை சீர்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றாய். இதற்கு முன்னால் வசனத்தில் நாம் பார்த்தோம், அன்னி மஸ்ஸனி அத்துர், யா அல்லாஹ், எனக்கு ஒரு நோவினை ஏற்பட்டிருக்கு. வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ சுப்ஹான கருணையாளருக்கும் எல்லாம் நீ கருணையாளனாக இருக்கின்றாய். அங்க என்ன சொல்லல, யா அல்லாஹ், என்ன எல்லாம் நீ நோயை கொடுத்துட்ட, உன்னுடைய மார்க்கத்திற்காக தானே நான் செய்து கொண்டு எனக்கு நோயை கொடுத்த என்று. அவருக்கு தெரியும் நோய் ஏற்படுவது என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று எதுவுமே ஏற்படாது என்று. அதற்கு பிறகும் ஒரு அதபு, ஒரு மரபு, ஒரு ஒழுக்கம் அல்லாஹ்விடம் தன்னுடைய விஷயத்தை முறையிடும் பொழுது இந்த விஷயத்தை ஏற்படுத்த எனக்கு ஷைத்தான் மூலமாக துன்பத்தையும் வேதனையும் ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லி அங்கு அதற்கு பிறகு அல்லாஹ்விடம் அவர்கள் துஆவையும் கேட்கின்றார்கள். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு தருணமாக வரட்டும், அல்லாஹு தஆலாவிடம் நம்முடைய தேவைகளை முறையிடும் பொழுது மிக பணிவான முறையிலும் அல்லாஹ்விடம் ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணத்தை கொண்டு நாம கேட்கும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹு தஆலா நமக்கு எல்லா விதமான வழியையும் நமக்கு ஏற்படுத்துவான். இல்லை என்றால் அல்லாஹு தஆலா மீது விமர்சனமோ அல்லது சில கடுமையான வார்த்தைகளை சொல்லக்கூடிய நிலையாகும் பொழுது இங்குதான் சோதனையிலிருந்து அவன் தோல்வி அடையக்கூடியவனாக இருப்பான். ஆக அல்லாஹ் பார்க்கின்றான் என் அடியான் எந்த அளவு அவன் உறுதியாக இருக்கின்றான் என்று. பிறகு அல்லாஹு தஆலா முத்தகீன்களுடைய மற்றும் பாவிகளுடைய நிலையை பற்றியும் அல்லாஹு தஆலா தெரியப்படுத்திவிட்டு கடைசியாக அந்த ஷைத்தானுடைய இப்லீஸ் மற்றும் ஷைத்தானுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இப்லீஸுடைய சம்பவங்களை பதிவு செய்துவிட்டு, இவன் ஏமாற்றக்கூடியவனாக இருந்தான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமை ஏமாற்றியவன், பொய் என வாக்குறுதியை சொல்லி
உங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை கிடைக்கும், உங்களுக்கு மௌத்தே ஏற்படாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படும் என்று விஷயங்களை உங்களுக்கு தவறு செய்வதற்காக தூண்டி அதை தவறு செய்த வைத்தான். இங்கு நாம் நினைவு கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு தன்மை உடையவனாக இருக்கின்றான் ஷைத்தான். எப்பொழுதுமே நமக்கு நலனை நாடவே மாட்டான். நபி ஆதாமுக்கு நம்முடைய பெற்றோராக இருக்கக்கூடிய ஆதம் மற்றும் ஹவ்வா இருவர்களையும் அவன் திசை திருப்பினான், வழி கெடுத்தான் என்றால், அது மறதியாக அந்த தவறை செய்யக்கூடிய தோன்றினான் என்றால், நாம இவனுடைய விஷயங்களிலிருந்து நாம் அஞ்சி இருக்க வேண்டும். எப்பொழுதுமே அல்லாஹு தாலாவிடம் நாம் பாதுகாவல் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். பிறகு சூரத்து ஜுமருடைய சூரத்து ஜுமர், இது மக்கி சூறாவாக இருக்கின்றது. 75 வசனங்கள் உள்ளன. ஜுமர் என்று சொல்லும் பொழுது, ஜுமர் என்று ஒரு கூட்டத்திற்கு சொல்லப்படும், கூட்டம் கூட்டமாக வரக்கூடிய விஷயத்திற்கு. இந்த சூரா இந்த அத்தியாயத்தை ஏன் ஜுமர் என்ற பெயர் சூட்டப்பட்டது ஏனென்றால், இந்த சூரத்து ஜுமருடைய கடைசி அந்த ருக்கோவில் பார்க்கும் பொழுது இரண்டு சாரார்கள், இரண்டு கூட்டத்தை பற்றி அல்லாஹு தஆலா பதிவு செய்கின்றான். வஸீகல்லதீன கஃபரு, அல்லாஹ் நிராகரித்தவர்களை எப்படி விரட்டி கொண்டு அடித்து கொண்டு அவர்களை இழுத்து கொண்டு செல்வார்கள் என்ற அந்த விஷயத்தையும் அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அதற்கு பிறகு வஸீகல்லதீன தகவ், அல்லாஹு மீது ஈமான் கொண்டு தக்வாவுடைய வாழ்க்கை வாழ்ந்தவர்களை அவர்களையும் கொண்டு செல்வார்கள், அதையும் அல்லாஹு தஆலா வர்ணிக்கின்றான். இப்போ இந்த சூரத்து ஜுமரில் நாம் பார்க்கும் பொழுது, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில், இந்த அத்தியாயத்தில் குறிப்பாக அவனுடைய இஹ்லாஸ் தௌஹீதுடைய விஷயங்களை பற்றி தெரியப்படுத்தினான். அதே போல அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குகின்றார்கள் மக்கள். நாம் பார்க்கின்றோம், முஸ்லிமாக இருந்தும் அல்லாஹ் அல்லாதவரை வணங்குகின்றார்கள். அவரிடம் கேட்கப்படும் பொழுது என்ன சொல்கின்றார்கள்? நாம் அவங்கள வணங்கல, அவர்கள் மூலமாக நாம் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைகின்றோம், அவ்வளவுதான். இதேதான் மக்கத்து காஃபிர்களும் இதே போலதான் கூறினார்கள். நாம் சிலைகளையோ சிற்பங்களையோ அல்லது மற்றவர்களை வணங்கவில்லை, நாம் இவர்களெல்லாம் ஒரு தரகர்களாக நாம் ஆக்குகின்றோம். இங்கெல்லாம் நமக்கு ஒரு இன்டர்செசர் தான், இது இவங்களை நமக்கு ரெக்கமெண்ட் செய்வாங்க என்று நாம் செய்கின்றோம், இவர்களை நாம் வணங்கவில்லை என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா அதை தெளிவாக பதிவு செய்கின்றான் தன்னுடைய திருமறையில். அதே போல தன்னுடைய இபாதத்தில் இஹ்லாஸை ஏற்படுத்திக் கொள்வதற்காகவும் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அறிந்து கொள்வீராக, அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், அறிந்து கொள்வீராக, கலக்கமற்ற மார்க்கம் அல்லாஹுக்கே உரிது, இன்னும் அவனையின்றி பாதுகாப்பாளர்களின் எடுத்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் எங்களை அல்லாஹ்வின் அருகே சமீபமாக கொண்டு செல்பவர்கள் என்பதற்காகவே அன்றி நாங்கள் அவர்களை வணங்கவில்லை. கொஞ்சம் நெருக்கமாக, மா யுகர்ரிபுனா இலல்லாஹ் இல்லா இலல்லாஹி ஸுல்ஃபா, ஸுல்ஃபா என்பது ரொம்ப குர்பா, மிக நெருக்கமாக ஏற்படுவதற்காக தான். அப்போ தரகர்களாக ஆக்கிக் கொண்டார்கள், நாம் அவங்கள வணங்கல என்று. ஆனால் அல்லாஹு தஆலா அது என்ன இணை வைத்தல் என்றான் கூறுகின்றான். இப்பொழுதும் ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு அல்லாஹ்வை விட்டு சிலைகளையோ அல்லது கல்லையோ கபறுகளையோ அல்லது ஜண்டாவையோ அல்லது மற்ற விஷயங்களை அவன் தன்னுடைய பாவங்களால் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். நம்முடைய துஆ அல்லாஹு தஆலா இவர்கள் மூலமாக ஏற்றுக்கொள்வான் என்று செல்வது என்பது என்ன? அந்த காலத்தில் இருந்தவர்களும் இப்பொழுது முஸ்லிமாக இருக்கக்கூடிய செய்யக்கூடிய விஷயங்களும் இரண்டுமே எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. அது இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அல்லாஹை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், இருவரும் சமமாக தான் அல்லாஹை இணை வைத்தவர்கள் அல்லது நிராகரித்தவர்கள் ஆவார்கள். இதையும் இங்கு அல்லாஹு தஆலா பதிவு செய்கின்றார். பிறகு சூரத்து ஜுமருடைய விஷயத்தில் அல்லாஹு தஆலா 54வது வசனத்துல அழகான ஒரு வார்த்தை, ஒவ்வொரு மனிதன், ஒவ்வொரு முஸ்லிம் அடியான் பாவம் செய்துவிட்டு தன் மீது அநியாயம் செய்து கொள்கின்றானே, அவனை பார்த்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய நபியை கூறுகின்றான், என்னுடைய நபியே, என்னுடைய அடியாரிடம் நீங்கள் கூறிவிடுங்கள், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், என்னுடைய நபியே நீங்கள் என்னுடைய அடியாரிடம் கூறிவிடுங்கள், யாரெல்லாம் தன் மீது பாவங்கள் செய்து அநியாயம் செய்து கொண்டார்களோ, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து எப்பொழுதுமே நிராசை அடைய வேண்டாம். இன்னல்லாஹ், அவன் தன்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன், அவன் மன்னிக்கக்கூடியவனும் அவன் கருணையாளர் இருக்கின்றான் என்று நபி என்னுடைய அடியாரிடம் கூறிவிடுங்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஒரு பாவம் நடந்தாலும் சரி, எக்கார்த்த கொண்டும் நிராசை அடையக்கூடிய ஹோப்லெஸ் நாம ஆகக்கூடாது, எப்பொழுதுமே ஆகக்கூடாது. எவ்வளவு பெரிய ஒரு பாவம் நடந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா நமக்கு அழைப்பு விடக்கூடியதுன்னா, என்னிடம் நீ பாவ மன்னிப்பு தேடு. ஏன்னா ஷைத்தான் என்ன செய்வான், ஒரு மனிதன் பாவம் செய்ய செய்ய ஒரு கட்டத்தில் என்ன செய்வான்,
இவ்வளவு பாவம் செய்திருக்கிறாய், இதுக்கு மேல நீ பாவ மன்னிப்பு தேடிதான் அல்லாஹ் மன்னிப்பா என்று நினைக்கின்றாயா? கண்டிப்பாக மன்னிக்கவே மாட்டான் என்று ஒரு நிராசை ஏற்படுத்துவான். அதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மனிதன் எவ்வளவு பாவம் செய்தாலும் மனசால பாவ மன்னிப்பு தேடும் பொழுது அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். பிறகு சூரத்துல் 71 அத்தியாயம் வசனம் 71 75 வசனங்களில் அந்த குறிப்பாக கூட்டம் கூட்டமாக சென்று கொண்டு செல்லக்கூடிய அந்த நிலையை பற்றி அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். வஸீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா. அந்நாளில் நிராகரித்தவர்கள் கூட்டம் கூட்டமாக நரகத்திற்கு இழுத்து கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் அங்கே வந்தவுடன் அதன் வாசல்கள் திறக்கப்படும். அதன் காவலர்கள் அவர்களை நோக்கி, உங்களிலிருந்து அல்லாஹ்வின் தூதர்கள் உங்களுக்கு இறைவனுடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காண்பிப்பவர்களாகவும் இந்த நாளை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்பதையும் பற்றியும் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவும் உங்களிடம் வரவில்லையா என்று கேட்பார்கள். இதற்கு அவர்கள் வந்தார்கள் என்று கூறுவார்கள். எனினும் காஃபிர்களுக்கு வேதனை பற்றிய வாக்கு உண்டாகிவிட்டது என்று அங்கு சொல்லப்படும். பிறகு அதே போல அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தில் 72வது வசனத்தில் நரகத்தின் வாயில்களும் நரகத்தின் வாசலுக்குள் நீங்கள் நுழைந்து விடுங்கள், என்றென்றும் அதில் தங்கிவிடுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும். பெருமை அடித்து கொண்டிருந்தோருடைய தங்குமிடம் மிகவும் கெட்டது. இது அல்லாஹ் நிராகரித்தவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். மறுமை நாளில் அவர்களை இழுத்து செல்ல கொள்ளக்கூடிய நிலை இங்கு சொல்லப்படுது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அடுத்ததாக வஸீகல்லதீன தகௌ ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா. எவர்கள் தம் இறைவனுக்கு பயபக்தியுடன் நடந்து கொண்டார்களோ அவர்கள் கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்தில் பால் கொண்டு வரப்படுவார்கள். அங்கு அவர்கள் வந்ததும் அவர்கள் வரக்கூடிய நிலையில் அவர்களை வரவழைப்பதற்காக அதன் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும். அதன் காவலர்கள் அவர்களை நோக்கி, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், நீங்கள் மனம் பெற்றவர்கள், எனவே அதில் பிரவேசியுங்கள், என்றென்றும் அதில் தங்கிவிடுங்கள் என்று அவர்களிடம் கூறப்படும். அப்பொழுது அந்த முஃமின்கள் கூறுவார்கள், அதற்கு சொர்க்கவாசிகள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தன் வாக்குறுதியை எங்களுக்கு உண்டாக்கி வைத்து சொர்க்கத்தில் நாம் விரும்பும் இடமெல்லாம் சென்றிருக்க அப்பூமியை எங்களுக்கு உரிமையாக்கி வைத்தான் என்று கூறுவார்கள். எனவே நன்மை செய்தோரின் கூலி இவ்வாறு நன்மையாகவே இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹு தஆலா இரண்டாவது இந்த கூட்டத்தார்களில் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. மிக பெரிய ஒரு விஷயம் சுப்ஹானல்லாஹ். இந்த 2 வசனத்திலும் அரபியுடைய விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது, முதல் வசனத்தில் வாவ் என்ற ஃபுதிஹத் அப்வாபுஹா, கதவுகள் திறக்கப்படும், வந்து நிற்பார்கள், அதற்கு பிறகு திறக்கப்படும். சொர்க்கவாசிகளுக்கு அவர்களை வரவைப்பதற்காக ஃபுதிஹத் அப்வாபுஹா, என் நிலையில் அவர்கள் வருவார்கள் என்றால் அவர்களுக்காக அந்த வாசல்கள் திறக்கப்பட்ட நிலையில் இருக்கும். அந்த வாவுல் ஹாலியா என்று அரபி வார்த்தையை நம்ம புரிந்து கொள்ளலாம். கண்டிப்பாக அந்த வசனங்கள் நாம் படிக்கும் பொழுது அதனுடைய தாக்கம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படும். உண்மையாக ஒரு மனிதன் அதை தனிமையில் உட்கார்ந்து படிக்கும் அந்த வசனங்கள் அவன் கண்ணீரை விடக்கூடிய நிலைதான் ஏற்படுவான். ஆகையால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துடைய வசனங்களை அவர்கள் இரவு தொழுகையில் தொழுகும் பொழுது நின்று தன்னுடைய கிரத்தை நிப்பாட்டி, யா அல்லாஹ் எனக்கு இது கொடுப்பாயாக, யா அல்லாஹ் என்னை சொர்க்கத்தில் கூடியவர்களா ஆக்குவாயாக என்று கேட்பார்கள். அதே போல நரகத்துடைய வசனங்களையும் கடக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கிரத்தை நிப்பாட்டி, யா அல்லாஹ் இந்த நரகத்தில் எங்களை பாதுகாப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பிறகு சூரத்துல் காஃபிருடைய பார்க்கும் பொழுது மக்கி சூரா 85வது வசனம். சூரத்து ஸுமருக்கு பிறகு 85 வசனங்கள் உள்ளன. சூரத்து ஸுமருக்கு பிறகு இது இறக்கப்பட்டது. இதற்கு 4 பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதற்கு சூரத்துல் காஃபிர், சூரத்துல் முஃமின், சூரத்துத் தௌல், ஹாமீம் ஊலா என்று சொல்லப்படும். ஹாமீம் என்று ஆரம்பிக்கக்கூடிய அத்தியாயங்கள் இது முதல் அத்தியாயங்களாக இருக்கின்றது. இதற்கு பிறகு நமக்கு மற்ற வரக்கூடிய இன்று நாம் பார்த்தது அனைத்துமே ஹாமீம் உடைய அத்தியாயங்களில் நாம் பார்த்தோம். ஹாமீம் என்ற அந்த வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய விஷயம். காஃபிர் என்று பார்க்கும் பொழுது கஃபர யக்ஃபிரு, பாவத்தை மன்னிக்கக்கூடிய. காஃபிர் என்பது அல்லாஹு தஆலா அவன்
காஃபிரு 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 தம்பி அஹ்சன், பாவங்களை மன்னிக்க கூடியவன். காஃபிர் என்பது அல்லாஹ் தஆலாவுடைய தன்மைகள் ஒன்று, அவன் பாவங்களை மன்னிக்கக்கூடிய அந்த வார்த்தை கொண்டுதான் இந்த வசனம் பெயர் சூட்டப்பட்டது. இதில் அல்லாஹு தஆலா தன்னுடைய மன்னிப்பை அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் அதே போல பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனும், அதே போல ஷதீதுல் இகாப், தண்டிக்க வேண்டும் என்றால் அவனை விட ஒரு கடுமையான தண்டிக்கக்கூடியவன் யாரும் இல்லை என்று அல்லாஹு தஆலா நமக்கு முதல் வசனங்களில் எச்சரிக்கை செய்கின்றான். பிறகு பாவ மன்னிப்பை தேடக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா நன்மாரையும் கூறிவிட்டு இவர்களுக்காக வானவர்கள் துஆ மக்ஃபிரத்திற்காகவும் தௌபா செய்கின்றார்கள். செய்வது தவறு மனிதன், பாவ மன்னிப்பு யார் தேடுகின்றார்? வானவர்கள் இவர்களுக்காக. அதை அல்லாஹு தஆலா அழகான விஷயத்தில் சொல்லும் பொழுது அல்லதீன யஹ்மிலூன அல் அர்ஷ், 7வது வசனம், அல்லதீன யஹ்மிலூன அல் அர்ஷ வமன் ஹவ்லஹு, அர்ஷை சுமந்து கொண்டிருப்பவர்களும் அதை சுற்றி இருப்பவர்களும் தங்கள் இறைவனின் புகழை கொண்டு அவனை தஸ்பீ செய்து கொண்டும் இருக்கிறார்கள். அவன் மேல் ஈமான் கொண்டவர்களாக மற்ற ஈமான் கொண்டவர்களுக்காக மன்னிப்பு கோருகின்றனர். எங்கள் இறைவனே, நீ ரஹ்மத்தாலும் ஞானத்தாலும் எல்லா பொருட்களையும் சூழ்ந்து இருக்கின்றாய். எனவே பாவமீட்சி கோரி உன் வழியை பின்பற்றுபவர்களை நீ மன்னிப்பளிப்பாயாக, இன்னும் அவர்களை நரக வேதனையிலிருந்தும் காத்தருள்வாயாக என்று கேட்பார்கள். சுப்ஹானல்லாஹ். வானவர்கள் முஃமின்களாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அவர்கள் அல்லாஹ்விடம் பரிந்துரை கேட்கின்றார்கள், யா அல்லாஹ் அவர்களை மன்னிப்பாயாக. ஒரு பொதுவாக இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு படைப்பினம் நம்மை விட தோற்றத்தில் மிக சுப்ஹானல்லாஹ் பெரிய அளவில் இருக்கக்கூடிய அந்த படைப்பினங்களை அல்லாஹு தஆலா நம்மை பாவ மன்னிப்பு தேடுவதற்காக அல்லாஹு தஆலா அவர்களை நியமித்திருக்கின்றான் என்றால் யோசிச்சு பாருங்க. அதனால்தான் கல்வி தேடக்கூடியவர்களுக்கு பற்றி சிறப்புகள் சொல்லும் பொழுது வானவர்கள் அவர்களுக்காக துஆ செய்கின்றார்கள். வானவர்கள் மட்டுமல்ல, இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பினமும் அவர்களுக்காக துஆ செய்கின்றார்கள். யோசிச்சு பாருங்க. சொந்த சகோதரனே தனக்கு துஆ செய்வானா, சகோதரியை துஆ செய்வானா என்று கூட நமக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி கூறுகின்றார்கள், கல்வி கற்கக்கூடியவர்கள், அந்த பயணம் மேற்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், சிறுவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், கல்வி கற்க வேண்டும் என்று துடிப்புன்னு இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் கற்கும் பொழுது ஒட்டுமொத்த படைப்பினும் அவர்களுக்காக துஆ செய்கின்றது என்ற விஷயங்களை நாம் பார்க்கின்றோம். பிறகு அதற்கு சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்தும் 2-3 நிமிடத்தில் நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த 24வது ஜுஸை நம்ம இன்ஷா அல்லாஹ் முடித்து விடலாம். சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் மக்கி சூராவாக இருக்கின்றது. 54 வசனங்கள் உள்ளன. ஃபுஸ்ஸிலத் என்று சொல்லும் பொழுது தெளிவாக்கப்படக்கூடிய விஷயத்திற்கு சொல்லப்படும். எக்ஸ்பிளைன். ஃபஸ்ஸல யுஃபஸ்ஸில் என்றால் தெளிவாக, தஃசீலாக, விளக்கமாக, மிக தெளிவாக சொல்லப்படக்கூடிய விஷயத்திற்கு சொல்லப்படக்கூடிய. அப்போ இங்கு சூரத்துல் ஃபுஸ்ஸிலத். இந்த சூராவுக்கு 2 பெயர்கள். சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்தும் சொல்லப்படுகின்றது, அதே போல சூரத்துல் மஸாபீஹ் என்றும் சொல்லப்படுது. 2வது வசனத்தில் வரக்கூடிய வார்த்தை. இதில் அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய சிறப்புகளை மற்றும் குர்ஆனை பற்றி அதனுடைய உண்மைத்தனத்தை பற்றியும் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு விட்டு இதையெல்லாம் நிராகரித்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளையும் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டான். அதே போல அல்லாஹுடைய இந்த வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயத்தையும் அங்கு தெரியப்படுத்த இருக்கின்றான். அதே போல இந்த வசனத்திலும் என்ன ஒரு தோழமையுடைய விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்தினான். இந்த கெட்ட தோழமை இருக்கும் பொழுது 25வது வசனத்தில் கெட்ட தோழமை இருக்கும் பொழுது மனிதனை அவன் பாவங்கள் மற்றும் மானக்கேடான விஷயங்களை அழகிப்படுத்தி அவன் காண்பிப்பான். அதனால அதிலிருந்து நீங்கள் அஞ்சியிருங்கள் என்று நமக்கு நினைவுபடுத்தப்பட்டது. அதே போல அல்லாஹ் நிராகரித்தவருடைய நிலை எப்படி இருந்தது என்றால், அல்லாஹ் குர்ஆனை கேட்கக்கூடிய விஷயத்தில் தடுப்பார்கள். எவ்வளவு முடியுமோ மக்களை குர்ஆனை கேட்க விட மாட்டார்கள். கூக்கலிடுவார்கள், கை தட்டுவார்கள், சப்தமிடுவார்கள், அல்லது சில புராண கதைகளை கொண்டு வந்து அல்லது கவிதைகளை கொண்டு மக்கள் என்ன செய்வார்கள், திசை திருப்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில். அப்போ பார்க்கும் 26வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா இதை பற்றி தெரியப்படுத்துகின்றான். இப்பொழுதும் பாருங்க அந்த நிலை இருக்கின்றது. எவ்வளவு முடியுமோ இந்த சமூகத்தை இந்த குர்ஆனிலிருந்து திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக எத்தனையோ விஷயங்கள் இங்கு இன்டர்நெட்டுடைய விஷயங்களில் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்கின்றான்.
மனிதன் அதை முஃமின் அதில் அறியாமல் என்ன செய்கின்றான், அது ஒரு என்டர்டைன்மெண்ட் என்று பார்த்து என்ன செய்கின்றான், அதில் விழுந்து விடுகின்றான். நமக்கு அல்லாஹ் வசதி கொடுத்திருக்கின்றான், சலுகைகள் கொடுத்திருக்கான், பயன்படுத்திக் கொள்வது எந்த ஒரு தடையும் கிடையாது. இன்டர்நெட்டாக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், அல்லது ஊடகமாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு மறுமையுடைய விஷயங்கள் சீர்படுத்திக் கொள்வதற்காக அல்லது தயார் செய்து கொள்வதற்காக நாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு நமக்கு ஆகுமானதாக இருக்கு. ஆனால் அதிகமான ஒரு நிலையை பார்க்கும் பொழுது என்ன இருக்கின்றது, மறுமையை மறக்கடிக்க செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கின்றது. எதுவரை என்றால் நம்முடைய கடமைகளாக இருக்கக்கூடிய ஐவேளை தொழுகையும் தொழ முடியாத ஒரு நிலை நமக்கு அது என்ன செய்கின்றது, பிஸியாக ஆக்குகின்றது. ஆக இந்த மாதிரி ஒரு விஷயத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். முடிந்த அளவுக்கு நம்ம அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். கடைசியாக இந்த சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் முடிக்கும் பொழுது அல்லாஹு தஆலா இந்த பிரபஞ்சத்தை பார்த்து, அது மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள் என்று நினைவுபடுத்திவிட்டு உங்களையும் நீங்கள் நினைவுக்குள் பாருங்கள். உங்களுக்கு உள்ளத்தில் உங்களை எப்படி படைத்தான், உங்களுடைய அங்கங்களையும் உங்களுடைய அல்லாஹு தஆலா உறுப்புகளை எப்படி படைத்தான், அதை நீங்கள் நினைவு கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக இது அனைத்தையும் படைத்தவன் ரப்புல் ஆலமீன், அவன் தனித்தவன் என்று உங்களுக்கு தெரியும். அல்லாஹு தஆலா ஹத்தா தபையன லக்கும் அன்னஹுல் ஹக், அவன் சத்தியத்தை அவன் நித்திய ஜீவனும் அவன் சத்தியத்தில் இருக்கின்றான் என்ற விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹு தஆலா நமக்கு நினைவுபடுத்துகின்றான். நம்முடைய உடலையே நாம் பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், எப்படி அவன் அமைத்திருக்கின்றான், உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் உள்ள எப்படி நடக்கின்றது என்று சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா எவ்வளவு கணக்கச்சிதமாக அமைத்திருக்கின்றான். நம்முடைய உடலை நாம சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது, ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, டயாலிசிஸ் செய்ய வேண்டும் என்றால் பல ஆயிரம் செலவு செய்வதாக இருக்கின்றது, பல கோடி போட்டு மிஷின் வாங்கி வைப்பதாக இருக்கின்றது. அப்படியும் என்ன, அவனுக்கு நிரந்தர நிவாரணம் கிடைப்பது கிடையாது. எதுவரைக்கும் அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஓடுதோ அதே போலதான் அவன் டயாலிசிஸ் செய்யக்கூடிய விஷயமாக இருக்கு. ஒரே ஒரு கிட்னி இழந்ததற்காக ரப்புல் ஆலமீனுடைய நிஅமத்தை நாம் நினைவு கொள்ளும் பொழுது அல்லாஹ் அக்பர், எப்படிப்பட்ட நிலையெல்லாம் இருக்கும். அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த உடல் ஆரோக்கியத்தை கணித்து கூறி அல்லாஹ் அடியார்கள் அவனுக்கு வழிபட்ட வாழ்க்கை நாம வழிபட்டு அவனை வணங்கிய நிலையில் வாழ்வதற்கு அதற்காக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்தக்கூடியவர்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், உடலாக இருக்கட்டும், கண்டிப்பாக அவர்களுக்கு சாதகமாக சாட்சி அளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இல்லை என்றால், கொடுத்த நியமத்தை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால், எந்த உடலுக்கு நிம்மதி ஏற்படுத்த வேண்டும், எந்த உள்ளத்திற்கு நாம ஒரு ராகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பாவங்களை செய்தோமோ அதே உறுப்புகள் நமக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய நிலையும் அல்லாஹ் அந்த நாளில் கொண்டு வருவான். நான் பிறகு மனிதன் கூறுவான், ஏன் எனக்கு எதிராக நீ சாட்சி அளித்தாய் என்றால், அந்தக நல்லதி அந்தக குல்ல ஷை, எந்த ரப்புல் ஆலமீன் யாரையெல்லாம் பேச வைத்தானோ அதே ரப் எங்களை பேச வைத்தான் என்று அந்த உறுப்புகள் எல்லாம் என்ன நமக்கு எதிராக சாட்சி கூறும். ஆக அல்லாஹு தஆலா நம் அனைவரும் கொடுத்த அருக்குடைகளை அதை நினைவு கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி அந்த நியமத்திற்கு நன்றி செலுத்த வண்ணமாகவும், அந்த நியமத்தை சரியான முறையில் அல்லாஹு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம வர வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நமக்கு இன்று கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.